பைபிளில் வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லுது. தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்தில் எல்லாம். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளை மாதிரி வந்து தாவீது வந்து சில பிரச்சனைக்குள்ளெல்லாம் போகலை. அவன் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்குள்ளெல்லாம் கடந்து போனான். அப்படின்னா பின்னாடி சிங்கங்கள் படுத்து கிடக்கும், முன்னாடி இவன் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அப்புறம் தெரியாத நாடு, தெரியாத மனிதர்கள். இப்படி தாவீது போன இடம் அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான இடம். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஸோ அவனுடைய ஞானமோ அவனுடைய பட்டயமோ அவனோடு கூட வந்த ஆட்களோ இல்லை, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ வந்து பொதுவாக வந்து அவனை காப்பாற்றும் போது அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய ஆபத்திலிருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். தாவீது சவுலுக்கு முன்னாடி போகும்போது சில நேரத்தில் சவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இல்லைனா நீ மோதுகிற கோலியாத்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. ஆனால் தாவீதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. கோலியாத்து வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு சவுலுக்கு தெரியும். ஆனால் தாவீதுக்கு தேவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தாவீதுக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து சில நேரங்களில் பிரச்சனையை வந்து ஆராயவே கூடாது. நமக்கு முன்பாக இருக்கிற வியாதியை ஆராயவே கூடாது. நமக்கு முன்பாக இருக்கிற எதிரியினுடைய பலம் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளால் எதிர்த்து நிற்கவே முடியாது. அதுக்கு மாறாக நம்ம என்ன நினைக்கணும்னா, என் கூட இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ன்னு நான் தியானிச்சாலே போதுமானது. இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை ஆராய்ஞ்சிட்டே இருக்கலாம். நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், அவன் யார் தெரியுமா, சவுல் மாதிரியே வந்து சொல்லலாம். அவனுடைய தலை சிறை எவ்வளோ பெருசு தெரியுமா, அவன் கையில் இருக்கிற ஈட்டி எவ்வளோ பெருசு தெரியுமா, அவன் எத்தனை பேரை அழிச்சிருக்கான்னு தெரியுமா. நான் சொல்கிறேன், நீங்கள் காது கொடுத்து கேட்கவே வேண்டாம். ஏதாவது ஒன்றுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபோனை எடுத்து நிறைய பேர் கூகுளில் சர்ச் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ரைட் சைடில் லைட்டாக ஒரு கட்டி மாதிரி தெரியுது, அதுக்கு என்ன பண்ணணும். ஜனங்கள் வந்து இன்னைக்கு என்ன நடந்தாலும் என்னமோ கூகுள் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியும் அவர் பெரிய நல்ல ஆலோசகர் மாதிரியும் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆன்சரே எங்கே தான், கூகுள் தான் அவங்களுக்கு நிறைய பேர். அதில் என்ன சொல்லுது, அதில் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லும், யாரோ ஒருத்தர் கோடிங் பண்ணி தானே வச்சுருக்காங்க, அதை தானே சொல்லும். அது நான் நம்புகிறேன், அதுக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஸோ உங்கள் மனசுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சில காரியங்களை ரொம்ப ரொம்ப யோசிக்கலாம். இவ்வளோன்னு திங்க் பண்ண ஸ்டாப். எதுவுமே யோசிக்க வேண்டாம். அதை குறித்து ஆராயவே வேண்டாம். அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நம்புகிறேன், உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு, எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென்.